Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 28 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்களும் weight loss வந்து பண்ண முடியும். நிறைய நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா weight loss பண்றதுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுலபமாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதே மாதிரி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மோட்டிவேட் பண்றது மட்டுமின்றி இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன்ல வந்து கொண்டு போகும். சோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வெயிட் மிஷின் லிங்க் வந்து கேக்குறீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோலயுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டிருக்கேன். சோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவைன்னா. ஏன்னா நான் ஒரு 2-3 வருஷமா இது வந்து யூஸ் பண்றேன். எனக்கு நல்லா இருக்கு. அமேசான்ல தான் வாங்கினது. அதோட லிங்க் வந்து இருக்கு, வேணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி வந்து 3 நேரமும் நம்ம வந்து எடுத்துக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சப்பாத்தி வந்து ரைஸை நம்ம ஒதுக்கிட்டு சப்பாத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்னால வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தில வந்து கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஹங்கர் லெவல், பசியின் தன்மையும் கம்மி பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆனா இந்த ஒயிட் ரைஸ்ல வந்து சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கே தவிர ஃபைபர் வந்து சுத்தமா இல்ல. இதே நீங்க பிரவுன் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் எல்லாம் இருக்கும். சோ அதனாலதான் நான் வந்து ஒயிட் ரைஸ் வேணாம்னு சொல்றது. இப்போ ஒயிட் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடறோம்னா இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அந்த பசித்தன்மையை வந்து அடக்க முடியாது. ஒரு 2 தடவையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்ப கார்போஹைட்ரேட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இதுவே நம்ம கோதுமையில செய்யும் போது ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட பசியின் தன்மையும் கம்மி பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனாலதான் வந்து எதுக்காக சப்பாத்தியை சாப்பிடுங்க, ரைஸ் சாப்பிட வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதுக்கப்புறம் சப்பாத்தியுமே பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 அவ்வளவுதான். சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க, பெருசா இருந்தா 1 எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தால் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க, பருப்பு வகைகள் இந்த மாதிரி எடுத்துட்டு சப்பாத்தி 1-2 அந்த மாதிரி எடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து சப்பாத்திலையும் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்றீங்க 3 வேளையும் வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாமான்னு கேட்கறது வந்து கண்டிப்பா கூடாது. ஏதாவது ஒரு வேளை வந்து சப்பாத்தி எடுத்துக்கோங்க, மித்த 2 வேளை லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தா நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டயட் ஃபுட்லாம் எடுத்து அப்படி சூப்பரா போயிட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு வீட்டுல சாப்பிடறாங்களோ இல்ல ஏதோ ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு விஷயத்த வந்து ஒரு இனிப்பு வகையை வந்து வாயில வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணதுக்கான ஒரு பிரயோஜனமே இருக்காது. கொஞ்சம் தானே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதோட வேலையை காட்டதான் செய்யும். சோ அதனால கொஞ்சமா இருந்தா கூட நம்ம எடுக்காதீங்க. அதை ஒதுக்குனா மட்டும்தான் நம்மளால வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இப்ப இனிப்பு வகைகள் வந்து அதான் சுகர் எல்லாம் வந்து நீங்க கம்மி பண்ணாலே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. நிறைய பேர் அதெல்லாம் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க புரோட்டீன் ஃபைபர் ஃபுட்ஸை வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், அதிகப்படி பசிக்காது. அப்படி பசிக்கிற நேரத்துல பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ இதெல்லாம் குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பசியின் தன்மையை கம்மி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் மேல உள்ள அந்த ஆர்வம் எல்லாமே குறையும். ஸ்நாக்ஸுக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. சோளக்கருது அவுச்சோ சுட்டோ சாப்பிடுங்க. இல்லைன்னா அந்த ஸ்வீட் கார்ன் மாதிரி இருக்கிறது. அப்புறம் பாப்கார்ன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம பிளைன் பாப்கார்ன் இருக்கும் இல்லையா அது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கானா நான் வந்து பண்ணி காமிச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி மக்கானா சாப்பிடுங்க. இப்போ வந்து பொட்டுக்கல்லைன்னா இவ்வளவுதான், ஒரு கைப்பிடி கொஞ்சமா, அதுவே நமக்கு ஃபில்லிங்கா இருக்கும். நமக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அந்த இதெல்லாமே நம்ம கலோரிஸ் வந்து அதுல கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஆசைக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிடுறது. அப்புறம் வேர்க்கடலை அவுச்சு சாப்பிடுறது. வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா வறுத்துட்டு சும்மா எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுவோம், அது இல்லடா பச்சையா சாப்பிடுறது. அப்படின்னாலுமே இவ்வளவுதான், ஒரு கொஞ்சமா வந்து சாப்பிடணும். நான் வந்து வீடியோஸ்லயே காட்டிருப்பேன் இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுன்ற பட்சத்துக்கு மட்டும் தான் எடுத்துக்கணும். கட்டாயமா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது.
இதை எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த கரெக்ட் டைத்துக்கு நீங்க வந்து சாப்பிடுங்க. அந்த சாப்பிடும் போதே அந்த இடைப்பட்ட நேரத்துல உங்களுக்கு பசிச்சுன்னா நல்லா தண்ணி, இந்த கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இதுல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பசிக்காது. சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கணும். நீங்களும் வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட மெசேஜ் பண்றீங்க, நாங்க இவ்வளவு வயசா நான் ஓவர் வெயிட்டடா இருக்கேன். இன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு சித்து போயிடலாம் போல இருக்கு, எங்க வீட்டுல திட்டுறது, இந்த வெயிட்னால என்னை வந்து ரொம்ப புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. இது ஒரு ஈஸியான விஷயம், அதை வந்து ஏன் உங்களால பண்ண முடியல? ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் கைட் பண்றேன். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு தூரம் வந்து நீங்க கேட்கிற டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணி நான் உங்களுக்கு வந்து, ஏன்னா நான் வந்து ரொம்ப அதை வந்து கஷ்டப்பட்டு வந்து பண்ணினேன். கஷ்டப்பட்டு பண்ணினேன்னா ஒரு ஈஸியான விஷயத்த நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து அதை கத்துக்கிட்டேன். அப்போ அந்த ஈஸியான விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வந்து ஈஸியா சொல்லணுமே, நிறைய மக்கள் வந்து பயன்பெறணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து டயட் பிளானா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. டயட் பிளானா கொடுக்குற அளவுக்கு நான் கோச் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்றேன். அதுவும் ஹெல்தியான வேலை பண்றோம். அதுவும் வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்தியான வேலை பண்றோம். ரொம்ப பட்னி கடந்து நம்மள ஸ்ட்ரெஸ் ஆக்கி அதுவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெயிட் வந்து ஏறும். அந்த மாதிரி பண்றதுனால மத்த பிரச்சனைகள் வந்து வரும். இது வந்து ஹெல்தியான வேணும் போது நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நம்மளோட தைராய்டு பிரச்சனையா இருக்கட்டும், இல்லைன்னா பிசிஓடி இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து கியூர் வரும். எனக்குமே தைராய்டு எல்லாமே இருந்தது. அது எல்லாமே இது மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி ஹெல்தியான லைஃப் ஸ்டைல நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இது மட்டும் தாங்க உங்களோட குறிக்கோளா இருக்கணும். ஃபுட் வந்து ஹெல்தியான வேலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸை எதுக்கு அவாய்ட் பண்றேன்றது இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஆனா அந்த ரைஸ்ல வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது, இன்னொரு தடவை சாப்பிடணும் போலதான் தோணும். அதுதான் அதோட மேட்ரே. சரிங்களா? அப்புறம் குழந்தை பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றீங்க, இது வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்க வேண்டிய டைம், ரொம்ப ஹெவியாலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. பட் இதுவும் பெஸ்டான வெயிட் லாஸ்க்கு பெஸ்டான டைமும் கூட. ஆனா ஏன்னா பிள்ளைங்களுக்கு பாதி பால் மூலமா பாதி கலோரிஸ் வந்து போயிடும் இல்லையா? அப்போ வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். என்னன்னா சாதம் வந்து பசிக்கிட்டேன்னு சாதத்தை மட்டுமே அதிகமா சாப்பிடாம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஹெல்தியான இதெல்லாமே நீங்க எடுத்து சாப்பிடும்போது உங்க குழந்தைக்கும் ஆரோக்கியமா வந்து பால் போகும். அது போக உங்களோட வெயிட்டும் வந்து சூப்பரா வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்களும் ஹெல்தியா ஃபிட் அண்ட் கியூட்டா வந்து இருக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் சொல்றீங்கல்ல, அவ்வளவுதான். அதுதான் விஷயம். நம்ம பட்ட அவமானங்கள், நம்ம பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு கண்ட்ரோலா நம்ம மைண்ட, இப்ப நான் வந்து சொல்லிட்டே இருக்கலாம், ஆனா ஃபாலோ பண்ண வேண்டியது உங்க கடமை. நீங்க வந்து உங்க மைண்ட் செட்டப் பண்ணிட்டு இதை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சோ மறக்காம நீங்களும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது சில டைம் எரிச்சல்லாம் வரும். ஏன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஃபுட்டு லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா? அதனால காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்களே டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் நான் வந்து வெயிட் வந்து செக் பண்ணேன். 57.95 வந்து இருக்குது. ஓகே, சம்டைம் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகும். நமக்கு இன்ச் லாசஸ் வந்து இருக்கும். நம்ம ட்ரெஸ் போடும்போது நமக்கு ஃபீல் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து வெயிட்டை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எம்டி ஸ்டமக்ல பிளாக் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த கண்ணாடி டப்பாவை வந்து பாத்தீங்கன்னா கழுவிட்டு அதுலயே வந்து கொட்டி வச்சுப்பேன். இன்னைக்கு நான் ப்ரூ தான் வந்து வாங்கியிருக்கோம். எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேக்குறீங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ப்ரூ, நெஸ்கேஃப், நெஸ்லேவா, அப்புறம் சன்ரைஸ், இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் காலையில லஞ்ச் பாக்ஸ்க்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தம்பி வந்து 7:30 மணிக்கு கிளம்பிடுவான் இல்லையா? அதனால சிம்பிளா வந்து தக்காளி சட்னி பண்ணலாம் தான் வந்து ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 2 கேரட் வந்து வதங்கி போயிருந்தது, அதையும் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கடையில எண்ணெய் சூடு பண்ணிட்டு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து சிகப்பு மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கு நீங்க வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரட்டையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இட்லியும் வெந்துருச்சு, ஊத்தி வச்சிருந்தேன், அதையும் எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த சட்னில வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டா கூட இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு இல்ல, அதனால யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். காலையில கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும், அதனாலதான் 3 இட்லி குட்டி குட்டி வச்சு அது கூட வந்து பாத்தீங்கன்னா கேரட் சட்னி வச்சு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க போய் விட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல காஃபியோட பிரெட் தான் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து வேலை ஓடும். ஏன்னா காலையிலே வந்து அடுப்புல நிக்கிறது செம்மையா எரிச்சலா இருக்கும். குளிச்சுட்டு வந்தாதான் நமக்கும் வந்து சாப்பாடே இறங்கும். அதனாலதான் நேத்து நைட்டு சப்பாத்தி போட்டிருந்தேன் இல்லையா, அது ஒரு பேலன்ஸ் இருந்தது. சோ 2 இது அதை நான் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேரட் சட்னி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நேத்து பண்ண அந்த பச்சை பயிர் கடையில் இருந்ததுல, பச்சை பயிர் பண்ணியிருந்தேன்ல, அதையும் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டு சாப்பாடுங்க. நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஓவர் வச்சு சாப்பிட்றதெல்லாம் நான் வந்து சாப்பிடுவேன். அதனால ஒன்றும் இல்லை. என்ன நம்ம வந்து ஆரோக்கியமா பண்றோம், அதனால ஒன்றும் இல்லை. அதுக்காக 1 நாள் 2 நாள் 3 நாள் வச்சுக்கூடாது, 1 நாள் வந்து வச்சுக்கலாம். சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து காலையிலேயே போட்டு விட்டுருந்தேன். அதை வந்து காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு அதுக்கப்புறமா பூ எல்லாமே வந்து நம்ம மாடி தோட்டத்துல இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ பெரிய மல்லிகைப்பூ வந்து குண்டு குண்டா வந்து இருக்குது, நல்லா அடுக்கு மல்லி. அதை எல்லாமே எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வந்துட்டேன், சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம எப்பவுமே செம்புல தண்ணி வைப்போம் இல்லையா, அதை எடுத்து விதைச்சிலையும் மற்ற துளசி செடியிலையும் வந்து ஊத்தி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சின்ன ஒரு பிள்ளையாரும் வச்சிருக்கோம், அவருக்கும் அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து சாமிக்கு முன்னாடி வைக்கிறத இந்த மாதிரி செடிகள்ல தான் ஊத்துவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து துளசி செடி எல்லார் வீட்லயும் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம வீட்லயுமே நிறைய செடி இருக்கு, மாடியில கூட நிறைய இருக்கு. மாடி தோட்டம் கண்டிப்பா நான் வந்து போடுறேன். அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அம்மாச்சிக்கு வந்து சரி மோர் கலக்கி கொடுத்துடலாம். டைம் வந்து 11:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. மோர் கலக்கி கொடுத்துட்டு தம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு போகணும். அவர் வந்து பாருங்களேன் சின்னவருக்கு ரெடி ஆகி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. வெளில பயமா இருக்கு, இந்த படியில உட்கார்றதே டக்குன்னு ஓடி போய் உட்கார்ந்துடுறான். அப்புறம் அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து போயிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில போனாலே அவர் நடக்கணும். அது பாருங்களேன் விழுகிற மாதிரி போய் அவ்வளோ ஆர்வம், என்னமோ சிறையில் அடைச்சவரை வந்து வெளியில விட்ட மாதிரி பயங்கரமா ஓடுவாரு. அதுக்கப்புறம் தம்பியை வந்து ஆட்டோல வந்து ரெகுலரா போற ஆட்டோ தான் அவரு. அந்த அங்கிள் வந்து வீட்லயே வந்துருவாரு. அந்த நாங்க போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த கேக் இருந்தது, 2 பிள்ளைங்களுக்கும் வந்து எடுத்து கொடுத்தேன். கவனை வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தா இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவருக்கு வந்து அந்த கேக்கை 2 பேருக்கும் கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா குடிச்சேங்க. வெயில் டைம், அது போக நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு நிறைய தண்ணி குடிக்கும் போதுதான் நமக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோசைக்காக, நாளைக்கு தோசை பண்றதுக்காக கொண்டக்கடலை வந்து 1 கப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு வந்து 1/4 கப்பு, உளுந்தம்பருப்பு வந்து 1/4 கப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இது வந்து நாளைக்கு பண்ற தோசைக்காக இன்னைக்கே வந்து ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஊற வைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்தியான வேலை தோசை எல்லாம் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாங்க. ஏன்னா அரிசி சேர்க்காம நம்ம என்னெல்லாம் பண்ணலாமோ சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போ ஊற வச்சாச்சா, இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மஞ்சோறு தான் வந்து பண்ண போறேன். கம்மஞ்சோறு பிடிக்காதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். இதனால லைட்டா வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கிளாத்ல போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆக வேணாம், லைட்டா ஒரு ஈரப்பதம் வந்து இருக்கணும். இங்க பாருங்களேன், நான் கையில அந்த தொடும்போது அந்த ஈரப்பதம் இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தா போதும். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கம்பை வந்து நல்லா நைஸ் அரைச்சிட்டு கூட நம்ம வந்து தோசை மாதிரி எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா அதெல்லாம் கம்பு தோசை, கம்பு இட்லி, ராகி தோசை, ராகி இட்லி இந்த மாதிரி கூட சாப்பிடலாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபுட் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அது மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். நான் வந்து மேக்சிமம் எல்லாத்தையுமே வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல தண்ணியை சூடு பண்ணதுக்கு அப்புறமா அந்த பவுடர் கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொப்பி வர்ற அளவுக்கு வந்து பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை வந்து மூடி வச்சுட்டேன். 1 கப் கம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து வச்சிருக்கிறேன். சரிங்களா, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க கரெக்டா. நீங்க குலைவா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு பரப்பா இருந்தா ரொம்ப, அதனால வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணீர் போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா போட்டு கொதிச்சுட்டேன் ஒரு சைடு, இந்த சைடு குக்கர்லயும் வச்சுட்டேன். இப்ப வந்து ப்ரோக்கோலி வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். அதுக்கு வந்து பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்து இதை வந்து லைட்டா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுல வந்து வேற காய்கறிகள் கூட எக்ஸ்ட்ரா அந்த குடை மிளகாய் இதெல்லாம் கூட சேர்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெறும் ப்ரோக்கோலி மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அந்த ப்ரோக்கோலியை வந்து சேர்த்துட்டு
நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த சைடு வதங்குற கேப்ல இங்க வாங்க குக்கரை வந்து ஓபன் பண்றேன். நம்மளோட கம்பு வந்து ரொம்ப சூப்பரா வந்து ரெடியா இருக்கு பாருங்க. நீங்க வந்து இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி வச்சு இன்னொரு விசில் நல்லா குழைவா வேணும்னாலும் வச்சுக்கலாம். அந்த சைடு கிண்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா கெட்டியாயிரும். அதனால அந்த சைடு தனியா வச்சுட்டேன் கம்பஞ்சோரை. அதுக்கப்புறமா இங்க பாருங்க நல்லா ப்ரோக்கோலி வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கிறேன். ஒரு 4 முட்டை வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து உப்பு சேர்த்துச்சு கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியா மிளகுத்தூள் வந்து சேர்த்தோம்னா ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். வந்து சிப்பலாம் இதை வந்து அப்படியே சேர்த்துட்டு கிளறி விட்டோம்னா சூப்பரான ப்ரோக்கோலி முட்டை பொரியல் மாதிரி ரெடி ஆயிடுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நைட் டின்னருக்கு அப்படியே ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிளைனா இது மட்டுமே வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான லைட்டாவும் இருக்கும், ஸ்டமக் ஃபில்லிங்காவும் இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா மதிய லஞ்சுக்கு இது ஒரு சைடிஷாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து ப்ரோக்கோலில நிறைய நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் வந்து நிறைய இருக்கு. முட்டை சேர்க்கும் போது புரோட்டீன் வந்து ஆட் ஆகுது இல்லையா, ஒரு புரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட்டா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கம்மஞ்சோறு நல்லா கெட்டியாயிரும் பாருங்க கொஞ்ச நேரத்திலே. அதை வந்து தயிர் சேர்த்து அம்மாச்சிக்கு வந்து நல்லா தண்ணி எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி கரைச்சு வந்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்து வச்சு கருவாடு தூக்குனது இல்லையா, அதை கொடுத்துட்டு நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பிடறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவாடு இல்லாம தொக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க, அந்த கிரேவி மட்டும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கம்மஞ்சோறு வச்சுக்கிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்கோலி முட்டை பொரியல் நிறைய எடுத்திருக்கேன் பாருங்க. நல்ல ஃபில்லிங்கான ஒரு சாப்பாடு, நல்ல புரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா துணி எல்லாமே வந்து காய போட்டிருந்தாலே கண்ணு மட்டும் கூசுதுங்க. ஆனா வெயில் கிடையாது, ஆனா உஷ்ணத்தை மட்டும் கிளப்புது. துணியெல்லாம் அள்ளிட்டு கீழே வந்துட்டு பாத்திரம் வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து தூங்கக்கூடாது. சும்மா உட்காந்துருந்தாலும் தூக்கமா தான் வரும். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பிஸி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடுச்சு, தம்பியை வந்து டியூஷன்ல விடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு சின்னவர் வந்து தூங்கல. இங்க பாருங்களேன் எவ்வளவு ஆர்வமா கிளம்பிட்டாரு பாருங்க. எப்படா வெளியில ஓடுவோன்ற மாதிரி இருக்கான். அடக்கவே முடியலங்க வெளியில போனா. அப்புறம் என்ன பண்றதுன்னு விட்டாச்சு, ஓடட்டும் கொஞ்ச நேரம் பிள்ளை காலாரான்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமே எடுத்துக்கிட்டேங்க. மரவள்ளி கிழங்கு 3 பீஸ் சின்னதா அவிச்சது வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்துல நைட் டின்னர் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க காம்பவுண்டுக்குள்ளேயே நல்லா ஒரு வாக்கிங் வந்து போனேங்க, அரை மணி நேரத்துக்கு மேல. ஏன்னா என்னதான் நம்ம வீட்டுல வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இந்த வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமோ இல்ல ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல நல்லா தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடி நல்லா ஆக்டிவா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 6 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா தோசைக்கு, அது வந்து ஊறி இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து அரைச்சு எடுக்கலாம். நல்லா வந்து அரையணும், அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் சோம்பு, வரமிளகாய், பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அடதோசை மாதிரி ஒரேதான் சேர்த்து அரைச்சிட்டு கூட நம்ம வந்து அடதோசை மாதிரி கூட ஊத்திக்கலாம். நான் வந்து பிளைன் தோசை மாதிரி ரெடி பண்றதுனால நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சு நல்லா வைக்கிறேன். காலையில வந்து புளிச்சு ரெடியா இருக்கும். ஏன்னா இது வந்து பருப்பு வகை தானே, இதை வந்து நம்ம இன்ஸ்டன்டா கூட யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். 2 வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் ஷேர் பண்றேன். அடதோசை மாதிரி அன்னைக்கு அரைச்சப்பவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில புளிக்க வச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து நைட் டின்னர் 6 மணிக்கு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு முட்டை சாப்பிட்டாலே நல்லா ஃபீலிங்கா இருந்தது. சோ வந்து நம்ம ப்ரோக்கோலி முட்டை பொரியல் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து எடுத்துட்டு நல்லா ஃபீலிங்காவே இருந்தது. அம்மாச்சிக்கு கம்மங்கூழ் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, நைட்டுக்கு அதையே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து அதை எடுத்துச்சு. ஹஸ்பண்ட் வரும்போதே மோமோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி முட்டை பொரியலும் இருந்தது. அதுவே அவங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சமா அவங்களுக்கு கம்பங்கூழ் வந்து குடிச்சுக்கிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இட்லி வந்து இருந்தது, அதை வச்சே வந்து ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாமே அடுக்கி வச்சுட்டு கழுவி எடுத்துட்டேங்க மிச்ச பாத்திரத்தை எல்லாமே. கடைசியா இன்னைக்கு வந்து தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இன்கேஸ் 6:30 மணிக்கு வந்து சாப்பிட்ற சிஸ்டர் எனக்கு வந்து பசி எடுக்குது அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கலாம். கிரீன் டீ, பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி தான் வந்து குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.